அடுத்து 236லேருந்து 240 இந்த 12ஆம் ஜுஸு நிறைவு பெற போகிறது. இந்த 5 பக்கத்தில் சூரா யூசுஃபனுடைய மிக முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் இடம்பெற போகுது. கவனமாக கேளுங்க. 236 அல்லா தஆலா சொல்றது, இந்த மாதிரி அவங்க தந்தையை சமாளித்து யூசுஃபை அழைத்து கொண்டு சென்றார்கள். ஃபலம்மா ذهبوا به واجمعوا أن يجعلوه في غيابة الجب. சொன்ன மாதிரி அந்த காட்டுக்கு கொண்டு போய் ஒரு கிணத்துக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இறக்கிட்டாங்க. உள்ளே இறக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பயத்தில் இருந்தாங்கல்ல அந்த இருட்டு கிணத்துல. அப்போ கூட அவங்களுடைய யூசுஃப் அலைஹிஸ்ஸலோட உள்ளத்திற்குள் அல்லாஹ் தஆலா பேசினா, ஓஹைனா இலைஹி லதுனப்பியன்னஹும் பிஅம்ரிஹிம் ஹாதா வஹும் லா யஷ்உரூன். யூசுஃபே, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த கொடிய செயலை செய்த சகோதரிடத்தில் நீங்க இந்த செயலை எடுத்து சொல்லக்கூடிய நிலைமை நான் ஏற்படுத்துவேன், அவங்களுக்கு தெரியாம நீங்க சொல்லுவீங்க பாருங்க அப்படின்னு அப்பவே அவங்களோட உள்ளத்தை நாம் வலுப்படுத்தினேன் அல்லா தஆலா சொல்றான். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த டிராமாலாம் அல்லா தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் இஷா நேரத்தில், இரவு நேரத்தில் அழுதுகிட்டே வந்த அத்தா நீங்க சொன்ன மாதிரி நாங்க போனோமா, போய் யூசுஃப் ஒரு இடத்துல வச்சோமா, நாங்கள் விளாண்டாமா, ஓடி பிடிச்சி விளாண்டாமா, ஓனா வந்துச்சா, கடிச்சிச்சா, இழுத்துட்டு போயிடுச்சா, எங்களால் காப்பாற்ற முடியலையா, இந்த பாருங்க யூசுஃபுடைய சட்டை ரத்தமாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த வஜா வாழ கமீசி விதமின் கதி பொய்யான ரத்தத்தை கொண்டு காண்பித்தாருன்னு நல்லா கொண்டு சொல்லி காட்டுறான். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு புரிஞ்சிருச்சு, சட்டை கிளியாமல் இருந்த விஷயம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்போது கிழிக்காமல் எப்படி யூசுஃபை கிழிச்சிருக்கும், அப்போ இது ஏதோ செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பல் சவ்வலத்துலக்கும் அன்ஃபுஸுக்கும் அம்ரா ஃபஸப்ருன் ஜமீல். நீங்கள் என்னமோ செஞ்சு உங்களுக்கு அல்லாஹ் ஷைத்தான் எதையோ அழகாக காட்டி நீங்கள் எதையோ செஞ்சிட்டீங்க, அல்லாஹ்க்கான அழகாக பொறுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க பொறுத்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஒரு வியாபார கூட்டம் அந்த வழியே சென்றது. அவர்கள் தண்ணி பிடிப்பதற்காக வேண்டி அவர்களுடைய வாளியை கீழே இறக்கினார்கள். தண்ணி வரும் என்று பார்த்தால் அந்த வாளியில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு சிறுவர் கிடைத்து விட்டாரே என்று சொல்லி அதை சந்தையில் அவரை விற்றார்கள். இதில் சென்னு கூடுதலான விளக்கெல்லாம் இருக்குது, முழு குர்ஆன் தஃப்ஸீரை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். ஆக மொத்தம் வித்துட்டாங்க. ஒரு எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அசீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைச்சர்கிட்ட அவர் விற்கப்படுகிறார். அதுக்கப்புறம் அந்த அசீஸ் என்பவர் அவங்க புள்ள இல்லாதவங்க ஆக்சுவலி அவர், அதனால கொண்டு போய் தன்னுடைய மனைவி இடத்துல யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து, ஒரு சிறுவர் தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், இவரை நம்ம மகனை போல வளர்ப்போம், நல்லபடியாக இவனை நம்ம வீட்டில் வச்சுக்கிறோம், இவனை கண்ணியமாக நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறாங்க. பக்குவ வயதை, அவங்களுடைய பருவ வயதை அடைகிறார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆத்தீனா ஹுக்ம வ இல்மா, அல்லாஹ் அவர்களுக்கு மதிநுட்பத்தையும் ஞானத்தையும் விளக்கத்தையும் கொடுத்தான். சில ஆசிரியர்கள், சில தஃப்சீர் ஆசிரியர்கள் நபித்துவத்தை கொடுத்தான்னு சொல்றாங்க. 237 வாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் தான் கதவு தாப்பா போட்டுட்டு அந்த பெண் இந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு வகாலத் ஹைதலக் வா அப்படின்னு சொல்லி அந்த பெண் கூப்பிட்டாள். கால மஅதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக, என்ன தப்பு செய்ய என்ன கூப்பிடுறீங்க, இன்ன ரப்பி அஹ்ஸன மத்வாய். இந்த இடத்துல இன்ன ரப்பிங்கிறது பல பேர் எனது இறைவன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லை, இந்த இடத்துல ரப்பி என்பது எஜமானுக்கு ரப்புன்னு சொல்லப்படும். அதை நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. என் எஜமான என்னை நல்ல இடத்துல வச்சிருக்காரு, அவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பாதுகாக்கணும், விபச்சாரத்தின் பக்கம் நான் இணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அதை கூட அடுத்த வசனத்துல சொல்றான், வலக்கத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவளுக்கும் இவன் மீது நாட்டம், ஆசை, மோகம் இருந்தது, இவருக்கும் ஒரு நாட்டம் ஏற்பட்டது. மனிதர் தானே, வாலிபர் தானே, ஒரு தனிமையினுடைய ஒரு சூழ்நிலை தானே, எண்ணம் ஏற்பட்டது. ஆனா அல்லாஹ்வுடைய பயம், அச்சம் அவருக்கு உடனே அவர் திரும்பி விட்டார். இல்லை, அந்த தப்பை செய்ய மாட்டேன் என்று அவர் திரும்பினார். வஸ்தபகல் பாப், 2 பேரும் கதவன் பக்கம் ஓடுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க 2 பேரும் ஓடுறாங்க. தப்பிச்சு இவர் ஓட, உன்னை விட மாட்டேன் இந்த அம்மா துரத்த, கதவை திறந்துட்டு பார்த்தா கணவர் நிற்கிறாரு. உடனே அந்த அம்மா டிராமா ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா, என்னங்க பார்த்தீங்களா, உங்க மனைவி என்ன செய்ய பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்த ஒரு குழந்தை எல்லாத்துல பேச வச்சான். அவங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் எதுவும் தவறு செய்யவில்லை, இந்த அம்மா தான் என்னை அழைத்தார்கள் என்று அவர்கள் சொல்ல, இல்லை இவன் தான் என்னை தவறு செய்யறதுக்கு அழைத்தான் அந்த அம்மா சொல்ல. அதுக்கப்புறம் வஷஹித ஷாஹிதுன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு சாட்சியாளர் அந்த இடத்தில் சாட்சி சொன்னார். அந்த சாட்சியாளருங்கிறது கூட இந்த பக்கத்தில் இடம்பெறல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இல்லை கரெக்டு தான். வஷஹித ஷாஹிது மின் அஹ்லிஹா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருந்த ஒரு குழந்தை நல்லா குர்ஆன்ல சொல்லலை, தஃப்சீர்ல தொட்டிலில் இருந்த குழந்தை பேசியதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லும் என்ன அப்படின்னா, சட்டை எந்த பக்கம் கிழிஞ்சிருக்குன்னு பாருங்க, சட்டை இன்கான கமிசு குத்த மின் குபுலின், முன்பக்க சட்டை கிழிஞ்சிருச்சுன்னா சதகத் வஹு மினல் காதிபின், இந்த அம்மா உண்மைதான் சொல்லுது, இவர் தான் பொய்யரு அப்படின்னு அர்த்தம். இன்கான கமிசு குத்த மின் துமிரின், சட்டை பின்னாடி கிழிஞ்சிருச்சுன்னா கசபத், இந்த அம்மா பொய் சொல்லுது, அவர் உண்மையாளன்னு அர்த்தம். ஏன்னா தப்பு செய்யறதுக்காக வேண்டி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி போயிருந்தாங்கன்னா அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போகும்போது சட்டை முன்னாடி கிழிஞ்சிருக்கலாம். இந்த யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஓட விட்டு இந்த அம்மா பின்னாடி பிடிச்சி இழுத்துச்சுன்னா பின்னாடி தான் பிடிச்சி இழுத்துருக்கணும். அப்போ பின்னாடி கிழிஞ்சிருந்துச்சுன்னா பிரச்சனை இங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லி
அந்த குழந்தை பேசினுச்சு, யூசுஃப் ஆரிதன் ஹாதா. அதுக்கப்புறம் பார்த்தா சட்டை எந்த பக்கம் கிழிஞ்சிருக்குது, சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்குது. அப்போ பிரச்சனை அம்மாட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு, யூசுஃபே இதை நீ விட்டுரு, புறக்கணிச்சு இதை பற்றி நீ பேசாத. அவருக்கு தெரியும், யூசுஃபை பற்றி ஆல்ரெடி தெரியும். இதை விட்டுருன்னு சொல்லிட்டு மனைவியை பார்த்து சொன்னார், வஸ்தஃபிலி தம்பி, உன் பாவத்துக்கு நீ அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அவர் கண்டிச்சுட்டு என்ன செய்வார், அவர் வந்து போயிடுவார். இங்கே என்ன அப்படின்னா ஊர் ஃபுல்லாக வதந்தி இல்லை, ஊர் ஃபுல்லாக அந்த செய்தி பரவ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அசீஸுடைய மனைவி வீட்டில் வளர்த்த வளர்ப்பு புள்ள மேலேயே ஆசைப்பட்டுட்டாலாம். அது ஷகஃபஹா ஹுப்பா, அவள் மோகம் அவளை மயக்கி விட்டது, மயக்கத்தில் ஆழ்த்தி விட்டது அப்படின்னு சொல்லி பேசுனது இந்த அம்மாக்கு இமேஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. இப்படிலாம் பேசுகிற ஆளுங்களை பொம்பளைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஒரு விருந்து ஏற்பாடு செஞ்சு 238 சொல்றான், அந்த பெண்கள் பேசின எல்லாரையும் வர வைக்கிறான். அந்த பெண்மணி, அந்த அசீஸுடைய மனைவி வர வைத்து ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி சாப்பாடு கொடுத்து இந்த ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து வாசத்துக்குள்ள வாகிதத்து மீன் சிக்கினா ஒரு கத்தியை கையில கொடுத்துட்டு, இந்தாங்க பிடிங்க, வெட்டுங்க, இந்த ஒரு நிமிஷம் இதை வெட்டிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூசுஃபை வந்து வகால ஹுருஜ், இப்போ நீ யூசுஃப் கிட்ட வாமா அப்படின்னு சொல்லி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம அந்த பெண் சொல்ல, இந்த பெண்கள் முன்னாடி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி வந்து கிராஸ் பண்ணி போக பார்த்து அப்படியே திகைச்சு, மனுஷனா மலக்கா, ஏன்னா அவ்வளோ அழகா இருந்தாங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா பொதுவாகவே மலக்குங்கிறது ஒரு அழகான தோற்றத்துக்கு கற்பனையில் இருக்கு, யாரும் மலக்க பார்க்கல, ஷைத்தான யாரும் பார்க்கல. ஆனால் ஷைத்தான ஒரு கெட்ட அமைப்புன்னு, மலக்குன்னா ஒரு அழகான அமைப்பு மனிதருடைய உள்ளத்துல இருக்கிறது தான். மலக்கா இருப்பாரு இவர், என்ன அழகு அப்படின்னு சொல்லி கையை அறுத்துக்கிடுச்சிங்க. அந்த பொம்பளைங்களாம் கையை அறுத்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் சொன்னிச்சான் அந்த பெண்மணி, தெரியுதா, இப்ப புரியுதா பேசுறீங்க பேச்சு, இவர் விஷயத்துல நீங்க ரொம்ப மோசமா பேசுனீங்களே, ஆளை பார்த்தா இப்ப எப்படி தெரியுது, அப்ப எப்படி என்னுடைய மனசு இவர் பக்கம் சாயாம இருக்கும். அவனை நான் கூப்பிட்டேன், உண்மைதான், இல்ல ராவத்துவன் நப்சி பாத்தசமானா, ரொம்ப நல்லவனா அவன் வந்து விலகிக்கிட்டான், அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரியான சம்பவம்லாம் நடந்துருச்சு. இப்போவும் எனக்கு ஆசை இருக்கு, வலையில்லம் எஃபால் மாமருஹு லயஸ்ஜுனன் வல யகூன மின சாகிரின். அப்பவும் சொல்லுது அந்த பெண்மணி, இதுக்கப்புறமும் கூட என்ன ஆசைக்கு இணங்கலைன்னா இவன் ஜெயிலுக்கு தான் போகக்கூடிய நிலைமை வரும் என்று சொல்லும் பொழுது அங்கே சொன்னாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்களா, ரப்பி சிஜ்னு அஹப் இலைய மிம்ம எதுவும் நினையிலே, யாரெல்லாம் எந்த ஒரு விபச்சாரம் பாவத்தின் பக்கம் என்ன இவங்க அழைக்கிறாங்களோ அதை விட எனக்கு சிறைச்சாலை சாலை சிறந்தது, நான் ஜெயிலுக்கு கூட போயிடுறேன், என்னை வந்து இதில் இந்த பாவத்தில் நான் ஈடுபடுவதற்கு நான் விரும்பவில்லை, அவங்க துவா செஞ்சாங்க, அல்ல அந்த துவா ஏற்றுக்கிட்டான். அப்படின்னா என்ன, விபச்சாரம் குற்றத்தில் இவர்கள் விழாமல் சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமை அல்லாஹ் இவங்களுக்கு ஏற்படுத்தினா அந்த அம்மா திரும்ப ட்ராமா உருவாக்கி ஜெயிலுக்கு போகும்படி ஆக்கிருச்சு. ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலுக்கு இவங்களோட சேர்ந்து 2 வாலிபர்கள் வந்தாங்க. 2 பேரோட கனவு அவங்க சொன்னாங்க. அவரில் ஒருத்தர் சொன்னார், இன்னி யாரோனே ஆசிர் ஹம்ரா, நான் வந்து கனவுல பார்த்தேன், நான் வந்து மது புலிவதை போன்று கனவுல பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் சொன்னார், என் தலைக்கு மேலே நான் ரொட்டியை வச்சுட்டு போயிட்டு இருக்கேன், பறவைகள் வந்து அந்த ரொட்டியை கொத்தி கொத்தி தின்றுட்டு போகுது, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, சாப்பாடு வர்றதுக்குள்ள உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அல்ல எனக்கு கனவுடைய விளக்கத்தை தந்திருக்கான், நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தாவா ஆரம்பிக்கிறாங்க. 239 நான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இசாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாத்தில் நான் இருக்கிறேன், அல்லாஹ்க்கு நான் இணை வைக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு அவர்கள்லாம் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தனால அந்த ஜெயிலில் சிறைச்சாலையில் கூட தாவா ஆரம்பிச்சாங்க. யா சாஹிப் எஸ்ஜ், என் சிறை தோழர்களை அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அர்பா முத்தஃபரிகுன் ஹைர் அமீல்லாஹ் வாஹிதுல் கஹார், பல கடவுள்கள் உலகத்தில் இருப்பது சிறந்ததா அல்லது அடைக்கி ஆடக்கூடிய ஒரே ஒரு இறைவன் இருப்பது சிறந்ததா என்று அவர்களுடைய கண்களை திறந்து, நீங்கள் எல்லாம் என்ன பல கடவுள்களை வணங்குறீர்கள், அது கடவுள்கள் அல்ல, அதெல்லாம் பேர்கள் தான். எல்லா ஊர்லேயும் பல பேர்ல தெய்வங்கள் என்று வணங்குறாங்கல்ல, எல்லாம் பேர், ஏதாவது ஆதாரம் இருக்கு இதெல்லாம் கடவுள்னு சொல்லி என்று அவர்களுக்கு தாவா செஞ்சுட்டு, சரி கனவு விளக்கம் தானே வேணும் என்று சொல்லி, யார் மது பிழிந்தாரோ அவர் வந்து அரசருக்கு மது பிழியக்கூடிய பணியில் சேருவார், யார் ரொட்டி சுமத்து கொண்டு சென்றாரோ அவருடைய தலையிலிருந்து ரொட்டி பறவைகள் சாப்பிட்டதோ அவர் சிலுவையில் அறையப்படுவார் என்று அவருக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் என்று அவருக்கு சொல்லப்படும். ஏன்னா அவர் வந்து கைதியாக வந்தவருக்கு அதே மாதிரி அந்த ஜெயிலில் அவர் அறையப்பட்டார். அந்த காலத்தில் வந்து இன்னைக்கு தூக்கில் போகிற மாதிரி சிலுவையில் அறையிறதுங்கிறது அந்த காலத்தினுடைய குற்ற தண்டனையாக இருந்து வந்தது. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த ரிலீஸ் ஆகக்கூடியவர்கிட்ட சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீ போனதுக்கப்புறம் உன்னுடைய அரசர்கிட்ட என்னை பற்றி சொல்லு, இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை பற்றி நீ சொல்லுன்னு சொல்லி தான் அமிச்சாங்க. ஆனால் அவர் மறந்துடுவார் சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் அந்த அரசர் வந்து ஒரு கனவு காண்றார். ரிலீஸ் ஆகி இவருக்கு அரசர்கிட்ட போய் ஒரு அரசருக்கே மது பிழிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டாரு. அப்போ அரசர் ஒரு கனவு காண்றார், என்னன்னா இன்னி அரா சபா பகராத்தி சிமன் ஏக்குலுஹுன்ன சபான் உஜாஃபுன், ஒரு 7 கொழுத்த பசுமாடுகளை 7 மெலிந்த பசுமாடுகள் விழுங்குகிறது, அப்படியே விழுங்குது. அதுக்கப்புறம் 7 பசுமையான கதிர்களும் இருக்கு, 7 காஞ்ச கதிர்களும் இருக்கு.
இப்படி ஒரு கனவு நான் காண்டேன், விளக்கம் சொல்லுங்கன்னு அவர் அவையில கேட்க அவையினர்கள்லாம் சொன்னாங்க காலு அதுவா தஹலாம். 240 வாங்க, கடைசி பக்கத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு வீணான கனவு, சும்மா தூக்கத்துல எதே சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஜெயில இருந்து வந்தவருக்கு யூசுஃப்னு ஒருத்தர் இருக்காரு, நம்ம கனவு விளக்கம் சொன்னாரு, நம்மளை அவரை பத்தி வரை எஜமான்ட்ட சொல்ல சொன்னாங்க, மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, நான் யூசுஃப்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட விளக்கம் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு யூசுஃப், ஐயோ சித்திக் உண்மையாளரே யூசுஃபே, இப்போ உங்களுடைய விஷயத்த நான் மறந்துட்டேன், இந்த மாதிரி எங்களுடைய எஜமான் எங்களுடைய அரசர் ஒரு கனவு கண்டிருக்காரு அப்படின்னு அந்த கனவு சொல்லி விளக்கம் கேட்குறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஏழுங்கிறதுக்கு அழகா விளக்கம் சொல்லுவாங்க. 7 வருஷம் நல்ல செழிப்பா நீங்க விவசாயம் செய்வீங்க, அப்ப என்ன செய்யணும்னா முழுசா சாப்பிட்றதீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறுவடையில போதுமான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை கதிரிலேயே விட்டுருங்க. அடுத்து 7 வருஷம் பஞ்ச காலம் வரும், அந்த பஞ்ச காலத்துல மீதம் இருக்கிறத நீங்க சாப்பிட்ற மாதிரி வரும், அந்த பஞ்சம் மீதி இருக்கிறத சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் 1 வருஷம் நல்ல மழை பெய்யும், அப்ப திரும்ப உங்களுக்கு நல்ல பசுமையான செழிப்பான நிலை ஏற்படும், அப்ப நீங்க பழங்கள் எல்லாம் அதிகமா அறுவடை செஞ்சு பிழியக்கூடிய காலம்லாம் வரும் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பிடுவாங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம் அந்த அரசர் வந்து அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனா இவங்க இப்படி ரிலீஸ் ஆகக்கூடாது, அரசருடைய இன்ஃபுளுன்ஸ் ரிலீஸ் ஆகுறதுல மரியாதை இல்லை, என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அது பொய் கேஸுங்கிறத நிரூபிக்குங்கிறதுக்காக அதெல்லாம் வர முடியாது, போய் நான் ஏன் உள்ள வந்திருக்கேன், என் விஷயத்துல அந்த பெண்கள் பண்ண விஷயம் எல்லாம் சதிலாம் என்னன்னு கேட்டுட்டு வாங்க, அதுக்கு பஞ்சாயத்து வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த அரசர் கேட்பாரு, மா ஹதுபுக்குன்னு கேட்பாரு, அந்த பெண்கள் எல்லாம் அழைத்து கேட்பாரு, என்ன நடந்துச்சு, சம்பவம் என்ன எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கப்புறம் அந்த பெண்கள்லாம் சொல்லுவாங்க, அதாவது யூசுப் என்பவர் மிக நல்லவர் தான், அவர் விஷயத்துல எந்த தவறையும் நாங்கள் சொல்ல மாட்டோம், அவர் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்ட்டு அந்த பெண்கள் எல்லாம் ஒத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் என்ன செய்ய முடியும், தப்புக்கு கூப்பிட்டு அந்த பொண்ணு என்ன செய்ய முடியும், மறைக்க முடியாது. காலத் இம்ராத்துல் அசீஸ், அந்த எஜமானுடைய மனைவி இந்த சமயத்தில் சொன்னால் அல்-ஆன் ஹஸ்ஸல் ஹக், சத்தியம் உண்மை இப்போ வெளியாயிருச்சு, இனி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆமா நான் கூப்பிட்டேன், நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் தவறுக்கு அழைத்தேன், அவன் உண்மையான ஒரு மனிதர், அவர் தவறு செய்யவில்லை என்று அந்த பெண்ணும் ஒத்துக்கொண்டால் உலக மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு யூசுப் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போல. அதுக்கப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷனை வைக்க சொன்ன தெரியுமா, அலிகலியாலம், இது அறிந்து கொள்ள வேண்டும், அந்நிலம் அஹுன்ஹு பில் கைப், எனது எஜமானனுக்கு நான் அவர் அல்லாத நேரத்தில் நான் துரோகம் செய்யலைங்கிறத நான் நிரூபிக்கணும், என்னை நம்பி பிள்ளையா என்னை நம்பி விட்டுட்டு போனவருக்கு நான் துரோகம் செய்யலைங்கிறத அவரும் உலக மக்களும் தெரிய வேண்டும். இப்படிப்பட்ட மோசடிக்காரர்களுடைய மோசடி என்னைக்குமே ஜெயிக்காது என்பதை நான் நிரூபிப்பதற்காகத்தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் வைக்க சொன்னேன், இப்ப நான் யார் என்று உலக மக்களுக்கு தெரிந்து விட்டது என்று ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறாங்க. அடுத்து 13வது ஜூஸுல தான் திரும்ப இது கண்டினியூ ஆகுது, அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பணிகள் எல்லாம் செய்தார்கள் என்று.